நமது வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அன்பார்ந்தவர்களே, தனது குருவை பார்க்க ஒரு சீடன் வந்தான். அவன் முகம் வாடி இருந்தது. என்ன ஆயிற்று என்று கேட்டார் குரு. ஒருவனை கோபத்தில் கண்ணாபின்னாவென்று திட்டிவிட்டேன். அவன் மிகவும் மனம் ஒடிந்து போய்விட்டான். இப்போது எனக்கு வருத்தமாயிருக்கிறது என்றான். அப்படியா என்று கேட்டார் குரு. ஆம், இப்போது நான் திட்டியதை சரி செய்ய ஏதேனும் நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். குரு சிரித்தார். பிறகு போய் ஒரு மூட்டை பஞ்சு வாங்கு. அதை ஏதாவது உயரமான இடத்திலிருந்து கீழே கொட்டு. பிறகு பறந்து போன பஞ்சை எல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து மூட்டை கட்டி வா. அப்போது உன் கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் என்றார். போனவன் சிறிது நேரத்தில் வேகமாய் திரும்பி வந்தான். குருவே, நீங்கள் சொன்னவாறு செய்தேன். ஆனால் பறந்து போன பஞ்சை சேகரிக்க இயலவில்லை என்றான். நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் அப்படியே. அவசரத்தில் கொட்டிவிட்டால் மீண்டும் அவற்றை எடுக்க முடியாது என்றார் குரு. அன்பார்ந்தவர்களே, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 29வது இறைவசனம். யோசித்து பேசுவோம். நமது வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். நாக்கு ஒரு தீ. அது ஆக்கவும் அழிக்கவும் கூடியது. நமது எதிரியை காட்டிலும் நமது நாக்கையே நாம் அடக்க கடமைப்பட்டுள்ளோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.